அவர் பார்க்கறதுக்கே பெரிய கிரௌடு. பயணத்தை இன்னும் ஒரு 3 மாசம் தள்ளி வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணாருங்கிற கேள்வி வரும்போது அதை இமிடியேட்டா அதை பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சு. விஜய் அங்க தங்கறதுக்கு ஹோட்டல் கிடைக்க மாட்டேங்குதுங்கிற விஷயத்த சொல்றாங்க. திருச்சியில எவ்வளவு ரசிகர்கள் இருப்பாங்க, ரசிகமன்ற தலைவர் இருப்பாரு, அவங்க வீட்டுல கூட போய் தங்கிக்கலாம். அதெல்லாம் பொலிட்டிக்கலா பயங்கர மைலேஜ் கொடுக்கும். வண்டியிலிருந்து வாகனத்திலிருந்து பேசுவதும் அப்படி இறங்கி கூட்டத்தை கை காமிச்சு ரோட் ஷோ போறது, இப்ப ஸ்டாலின் எடப்பாடிலாம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இம்பாக்ட் இருக்கு? நார்த்ல பண்ற மாதிரி இங்கேயுமே குடிசைகளை துணி வச்சு மறைக்கிற கல்ச்சர் தான் பார்க்கும். ஆட்சியில அதிமுக அவர் பாட்டுக்கு ஜாலியா பிரச்சாரம் போயிட்டே இருக்காரு. அதே மாதிரிதான் ஐபிஎஸோட ஆட்சியில் இருக்கும்போது ஸ்டாலின் அவரோட பிரச்சாரத்தை நடத்திதான் இருக்காரு. இவங்களோட அழுத்தத்தை மீறி தனிப்பட்ட செல்வாக்கினால் அவருக்கு கிடைக்கக்கூடிய அனுமதி. ஓவராலா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் நமக்கு தெரியும். அதை தாண்டி தொகுதிக்கு ஒரு இஷ்யூ இருக்கு. அதுக்கு ஒரு உத்தரவாதத்தை, ஒரு வாக்குறுதி அவங்க கிட்ட கொடுக்கும்போது அது வாக்குகளாகவும் மாறும். அவர் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை செய்யாம வெறுமனே பேசிட்டு கையை காமிச்சிட்டு போனாலும் அது இம்பாக்ட் தான். ஆனா அந்த இம்பாக்டை எவ்வளவு தூரம் பாசிட்டிவான இம்பாக்டா மாத்துறாருன்னு ஒண்ணு இருக்குல்ல. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ், கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். வணக்கம் விஷன். வணக்கம். டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க போறாரு. அரசியல் சுற்றுப்பயணம் திருச்சியிலேருந்து ஆரம்பிக்க போறான்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த வாரத்தில் செப்டம்பர் 13 எப்படி பாக்குறீங்க? ஏன்னா எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க களத்துக்கு வருவாரான்னு சொல்லிட்டு. ஃபைனலா வரப்போறாரு அந்த திட்டம், அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? எதிர்பார்த்தது தான். நம்ம ஒரு சுற்றுப்பயணமும் ஒன்று போறாரு தமிழ்நாடு முழுக்க அப்படிங்கிறது தகவல் வந்துட்டு தான் இருந்தது. எதிர்பார்த்தது தான். கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்களோ அப்படின்னு நினைச்சோம். இமீடியட்டாவே அனௌன்ஸ் பண்ணதை ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் பாக்குறேன். ஸோ இதை எப்படி, அந்த சுற்றுப்பயணம் எப்படி இருக்க போகுது, அந்த சுற்றுப்பயணத்தில் என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நேராக வேனில் போய் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நின்று ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு திருப்பி வேற ஏரியாவில் போயிட்டு அப்படியும் ஒரு சுற்றுப்பயணம் இருக்கு. பட் அதெல்லாம் ஒரு இடத்துல போய் அங்கே மக்களோட மக்களாக நடந்து சுற்றுப்பயணம் ப்ளஸ் ஒரு நடைப்பயணம். அன்னைக்கு ஈவினிங்கே ஒரு மண்டபத்தில் சந்திக்கிறது, சில அமைப்புகளை சந்திக்கிறது, சங்கங்களை சந்திக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸ்லாம் இருக்க போதா எப்படின்னு தெரியல. அதை பொறுத்து அது என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் இருக்குதுங்கிறத பொறுத்து தான் அது இந்த மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது ஒன்று. பட் எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். அது அவங்க மினிமமாக பண்ணாலும் மேக்ஸிமம் பண்ணாலும் இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சுற்றுப்பயணத்தில் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் தான் டாக் ஆஃப் தி டவுனாக மாறப்போகுது. மீடியாலாம் அதுதான் நம்ம எடுத்து பேச போகிறோம். இன்னொன்று பெரிய வாய்ப்பு, அவர் இது வரைக்கும் பேசாத ஏரியாக்களை, எஸ்பெஷலி போன மாநாட்டில் அவர் இதெல்லாம் பேசலையேன்னு சொல்கிற விஷயத்தையெல்லாம் அவர் அட்ரஸ் பண்ணி அவர் பேசலாம். ஓகே, அதில் அவரோட ஸ்டாண்ட் என்ன, அவர் என்ன கோரிக்கை வைக்கிறாரு, என்ன கண்டனம் தெரிவிக்கிறாரு, எல்லாம் பேசுறதுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் அது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே. ஸோ மதுரை மாநாடு முடிஞ்சு 1 மாதம் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம், அப்புறம் திருச்சியை சூஸ் பண்ணியிருக்குது. இந்த 2 சாய்ஸையும் எப்படி பார்க்குறீங்க? ஒன்று, இமிடியேட்டா இதை அனௌன்ஸ் பண்ணது ரொம்ப பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். ஏன்னா அவர் ரெகுலராக எல்லா இஷ்யூவும் அட்ரஸ் பண்ணுறதுக்கோ, அதை பற்றி பேசுறதுக்கோ, ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுக்கோ வரையான மூடில் இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன் மாதிரி தெரில. ஸோ அவர் மாநாடு, பொதுக்கூட்டம், பிரச்சாரம் இந்த மாதிரி தான் அவர் சந்திக்கிற ஒரு மூடில் தான் இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் இதைத்தான் இமிடியேட்டாக சூஸ் பண்ணால் தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்த பயணத்தை இன்னும் ஒரு 3 மாதம் தள்ளி வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணாருங்கிற கேள்வி வரும்போது அதை இமிடியேட்டாக அதை பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஒன்று. இன்னொன்று, திருச்சி தமிழகத்தில் ரொம்ப முக்கியமான ஏரியா. மதுரை எப்படி எல்லாருமே கூடி ஒரு பயங்கரமான ராசியான இடம்னு சொல்கிற மாதிரி, திருச்சி திமுக அதிமுக எல்லாருக்குமே பொலிட்டிக்கலாக அவங்களோட மூமெண்ட்டுக்கு முக்கியமான பகுதி, ராசியான பகுதியும் கூட. ரொம்ப ஸ்ட்ராங்கான இது, எஸ்பெஷலி இந்த கணத்தில் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஏரியா. செல்வாக்கு மிக்க மினிஸ்டர்கள் அங்கே இருக்காங்க. பெரிய மூத்த அரசியல்வாதிலேருந்து இளம் அரசியல்வாதி வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள்லாம் இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். இன்னொன்று, ஒரு மேஜரான ஏரியா தான் சூஸ் பண்ண முடியும். கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சென்னை, இப்படித்தான் நமக்கு ஒரு முக்கியமான இடங்கள் தான் சூஸ் பண்ண முடியும். ஒரு சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரும் கூட்டம் வர்றது தானே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபை கொடுக்கும். ஸோ அந்த வகையிலையும் அது ஓகே தான், ஃபைன். அந்த பிரச்சார திட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், அப்புறம் முக்கியமான அந்த மரக்கடை மாதிரியான சில இடங்களை சொல்லி அங்கெல்லாம் ரோட் ஷோ போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த பிளான் போலீஸ் சைட்லேருந்து அப்ரூவல் வரல அப்படிங்கிற சொல்கிறாங்களா, அனுமதி கிடையாது. அனுமதிக்கப்பட்ட இடங்களில் நீங்கள் சொல்லியிருக்க இடங்கள்லாம் வராது, அங்கே கொடுக்க முடியாது, ஆஸ் பர் ப்ரோட்டோகால் முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிவிக்கு தரப்புலேருந்து நீங்கள் அழுத்தம் கொடுக்குறாங்க, கேட்ட இடங்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறதுலாம்? அழுத்தம் கொடுப்பாங்கிறது ஒரு வகையில் உண்மை. அதை நம்ம ஓகே, அது மினிமம் அழுத்தம் இல்லாமல்லாம் இங்கே ஒரு புதிய கட்சி ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக எல்லாம் சிவப்பு கம்பள விரிப்பெல்லாம் யாருக்கும் கிடைச்சிடாது. அது இப்போ இன்னைக்கு திமுக ஆட்சினால திமுகவை சொல்கிறோம், அதிமுக இருந்தாலும் இதுதான். அதிமுகக்குள்ள அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா திமுக ஆட்சியில் அதிமுக அவர் பாட்டுக்கு ஜாலியாக பிரச்சாரம் போயிட்டே இருக்காரு. யார்?
ஏபிஎஸ் அவர்கள். அதே மாதிரி தான் ஏபிஎஸோட ஆட்சியில் இருக்கும்போது ஸ்டாலின் அவரோட பிரச்சாரத்தை நடத்தி தான் இருக்கார். அது வந்து இவங்களோட அழுத்தத்தை மீறி தனிப்பட்ட செல்வாக்கினால் அவருக்கு கிடைக்கக்கூடிய அனுமதி. திமுக தரப்பிலிருந்து போய் ஒரு காவல்துறை அனுமதி கேட்டால் நோ சொல்ல முடியாது இல்லையா? இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்குற அழுத்தம் எல்லாம் அந்த தரப்பு கொடுக்க முடியாது, அதிமுக கொடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. காலங்காலமா நீண்ட ரொம்ப நாளா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நியூ எம்ப்ளாய்க்கும் ஒன்று இருக்குல்ல, அந்த யதார்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒன்று. ஸோ மினிமம் அழுத்தம் இருக்கும். பட் ஒன்று இன்னொன்று, நீங்க சூஸ் பண்ற ஏரியாவை பாருங்க. திருச்சி மாதிரியான ஒரு ஏரியால சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு நீங்க வந்து ஒரு உங்க ஸ்பீச் ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ஏரியா என்ன ஆகுறது? நீங்க கோயம்பேடோட கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, எல்லா மக்களும் வந்து போற இடம். ஒரு நாளைக்கு எத்தனாயிரம் பேர் அதை கிராஸ் பண்ணக்கூடிய இடத்துல எல்லாரோட இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்படும். அன்னைக்கு விஜய் அங்கே ஈவினிங் வராருன்னா அன்னைக்கு காலையிலேருந்தே போய் நிற்பான். என்ன பண்றது? இப்போ நீங்க அந்த இடத்துல இருக்கிற ஒருத்தர் ஒரு மருத்துவமனைக்கு போகணும், இல்லை ஒரு இன்டர்வியூக்கு போகணும், ஒரு வேலைக்கு போகணும், எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதை போலீஸ் டிபார்ட்மெண்ட் யோசிப்பாங்கல்ல, அந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால கொஞ்சம் தள்ளி வேற ஏரியாவில் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னா, சும்மா எங்கேயே தள்ளி போனால் மக்கள் வரணும்ல, கூட்டம் அதிகமாக குளிமி இருக்கக்கூடிய இடமா இருக்கிறது இந்த மாதிரி ஏரியா இருந்தால் நல்லா இருக்கும்னு அவங்க அதை சூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க சாய்ஸில் ஒன்றும் தப்பு இல்லை. பட் அந்த சாய்ஸில் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸும் இருக்கு. ஜெனரல் சிவிலிஷன்ஸுக்கு வந்து இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும்போது அதையும் அந்த தரப்பையும் யோசிக்கணும்ல. ஸோ அதுவும் இருக்கு, அதை போக மினிமம் அழுத்தமும் இருக்கும். இவ்வளோ யதார்த்தங்களுக்கு நடுவில் தான் நம்ம ஒரு பாலிடிக்ஸ் பண்ண முடியும். எதுவும் இல்லாமல் அப்படி நடந்துடாது இல்லை. அழுத்தங்கள் பத்தி சொல்றீங்க. இன்னொரு விஷயம் ரொம்ப பெரிய பேசுபொருளா இருக்கு. விஜய் அங்க தங்கறதுக்கு ஹோட்டல் கிடைக்க மாட்டேங்குதுங்கிற விஷயத்த சொல்றாங்க. சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கு, பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. விஜய் தங்கறதுக்கு ஹோட்டல் கிடைக்கலையா அப்படிங்கறதே ஒரு நம்பலாமா அதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எப்படி பாக்குறது அதை? விஜய் வந்து தங்குறாருன்னு ஹோட்டல் யாரும் கொடுக்காம இருக்க மாட்டாங்க இல்லையா? இவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஆபியஸா ஸ்டார் ஹோட்டல்ஸ் தான் அப்ரோச் பண்ணுவாங்க. நம்ம சீமான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேடிசன் ப்ளூல தான் தங்குவார் அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி எந்த மாதிரி ஹோட்டல் இவங்க சூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட்டு ஒன்று, இருக்கிற தலைவர்கள் எல்லாம் இவங்கெல்லாம் கரப்டட், இவங்கெல்லாம் ஊழல்வாதிகள், பணத்தில் மிதக்கிறாங்கன்னு சொல்கிறோம். இப்போ எளிமையான தலைவராக வாழுங்களேன். போய் ஒரு ரசிகரோட வீட்டில் தங்கிக்கோங்க. என்ன திருச்சியில் எவ்வளோ ரசிகர்கள் இருப்பாங்க, ரசிகர் மன்ற தலைவர் இருப்பார். இவங்க ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவிர ரசிகர், எத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு வசதியான செல்வாக்குள்ள நபர் கூட இருப்பார். அவங்க வீட்டில் கூட போய் தங்கிக்கலாம். அதெல்லாம் பொலிட்டிக்கலாக பயங்கர மைலேஜை கொடுக்கும். எளிமையாக போய் இருங்கன்னு மட்டும் சொல்ல, அதெல்லாம் பயங்கரமான மைலேஜே கொடுக்கும். அண்ணாவை பார்த்தீங்களா நீங்கள்? அண்ணா அப்படி தான் பண்ணுவாரான். ஒரு இடத்துக்கு போய் அங்கெல்லாம் 3 நாள் 4 நாள் பொதுக்கூட்டங்கள் நடக்கும், இப்படியெல்லாம் நடக்கும்ல மாநாடு. இப்போ மாதிரி அரை மணி நேரம் பேசிட்டு போகிற ட்ரெண்ட்லாம் கிடையாதுல்ல அப்போ. ஸோ அப்போல்லாம் அங்கே போனால் வந்து யாராச்சும் ஒரு தொண்டரோட வீட்டில் தங்கிடுவாங்க. ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சுன்னா முடிச்சுட்டு அங்கேயே தங்கிடுறது. காலைல எதிர்த்து போயிடலாம், இங்கேருந்து இன்னும் அங்கே போயிட்டு வர தூரமாக. இப்படி தான் வாழ்ந்தாங்க. கால மாற்றத்தில் எல்லாமே மாறுச்சு. நம்ம இன்னும் காமராஜர் எளிமையானவர்னு சொல்கிறோம், அண்ணா எளிமையானவர் சொல்கிறோம். வாங்க அந்த மாதிரி இடத்த நோக்கி இவர் நகரலாம். எளிமையான மனிதன் பாருங்க, ஒரு ரசிகனோட வீட்டில் தங்குறாங்கிறது மைலேஜாவே பயங்கரமாக இருக்கும். எதுக்கு நம்ம ஹோட்டல் சொல்லுங்க? விஜய் ரொம்ப சிம்பிளான ஆள் தானே. சொல்கிறாங்கல்ல, ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா கேரவன்ல போகணும், அது பாட்டு பிளாட்ஃபார்ம், அதில் சும்மா ஒரு கர்ச்சீஃபை போட்டு படுத்திருப்பாரு, தலைக்கு ஒரு இதை வச்சு, இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. நான் அதை சினிமாக்காரங்க தான் பார்த்துருக்குறாங்க, பொதுமக்களும் பார்க்குறோம். வாங்க ஒரு ரசிகரோட வீட்டில் தங்குங்க. அது எல்லாத்தையுமே எதெல்லாம் இவருக்கு இப்போ உண்மையாகவே அவருக்கு ஹோட்டல் கொடுக்க மாட்டாங்க, வாண்டடாகவே அது நடக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ இவர் தங்கம் நினைக்கக்கூடிய ஹோட்டல், அந்த ஸ்டார் ஹோட்டல் ஒரு பெரிய பொலிட்டிஷியனோட ஹோட்டலாக இருந்தால் கொடுக்க மாட்டாங்க தானே. ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, யதார்த்தத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குல்ல. ஸோ அது உண்மையாகவே இருக்கட்டும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், உண்மையாக போயான்னு தெரியாது, அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அப்போ எதெல்லாம் நமக்கு இடையாறாக வருதோ அது எல்லாத்தையும் பாசிட்டிவாக மாற்றணும். கலைஞர் மாதிரி யோசிங்க, ஓகே, பெரியார் மாதிரி யோசிங்க. அதாவது எந்த மேடையில் எல்லா மேடையும் திறந்தாக்கி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை பெரியார் கிட்ட இருந்துச்சு. இல்லைன்னா கல்யாண வீட்டில் போய் காசையும் வாங்கிட்டு நான் அவர் எங்கே போனாலும் ஒரு காசு கொடுக்கணும். ஏன்னா எனக்கு கழகத்துக்கு உதவி தேவைப்படுது, நிதி உதவி, சும்மாலாம் வர முடியாது, நான் மட்டும் செலவு பண்ணி காசு கொடுத்தா நான் ஏதாச்சும் நல்ல விஷயம் பண்ணுவேன், அவருக்கு சொத்து சேர்க்கறதுக்கு இல்லை. அங்கே காசை வாங்கிட்டு போயிட்டு தாலி இப்படி கட்டுறேன், நான் ஏன் கழுத்தில் கயிறு கட்டுறேன்ற வரான். வந்தது விழா மேடை, திருமண விழாவுக்கு தான் வந்திருக்கிறேன், வாழ்த்தை தான் வந்திருக்கிறேன். ஆனாலும் அங்கேயும் தன்னோட அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு அவங்ககிட்டே தன்னோட பாலிடிக்ஸை பேசக்கூடிய தன்மை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான தன்மை. நீங்க கமல் சாரோட நான் கம்பேர் பண்ணல, மேடையில் வந்து பாலிடிக்ஸ் பேசுவார் தெரியுமா கமல் சார். அது ஒரு வகையான தன்மையா குவாலிட்டியா சொல்றேன். அப்போ தனக்கு எதிரான விஷயத்தை எல்லாம் தனக்கு பாசிட்டிவான விஷயமா மாற்றக்கூடிய இடத்தை நோக்கி விஜய் நகரணும், அல்லது கூட இருக்கவங்க விஜய் அதை இடத்தை நோக்கி நகர்த்தணும்னு நினைக்கிறேன். போங்க, இதுதான் நல்ல சாய்ஸ். ஹோட்டல் இங்க எனக்கு தெரியலண்ணா, நீங்க ஹோட்டல் தரலாம் இல்லைங்க, எனக்கு வீடு தரக்கு 1000 லட்சம் தாய்மார்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. உண்மையும் கூட, பொய் இல்லையே, உண்மையும் கூட. நம்ம வீட்டில் வந்து விஜய் தங்கன்னு சொன்னா நோ சொல்ல போறோமா என்ன? தலைவா வாங்க தங்கிக்கோங்கம்மோ. ஸோ அப்படி அதை மாத்திக்கிற தன்மை வேணும்.
அப்படிதான் எடுத்துட்டு போகணும். அதுதாங்க ரியல் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ்ங்கிறது மக்களுக்கான பாலிடிக்ஸ், கள பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் தாண்டி பொலிட்டிக்கல் ஏரியாக்குள்ள நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அதை தனதாக்கிக்கிற ஒரு இடத்தை நோக்கி நகரம்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ இந்த அரசியல் நெருக்கடி இருக்கிறதும் புரியுது. அதை தனக்கு சாதகமா மாத்திக்கணும் அப்படிங்கிற விஷயம் சொல்றீங்க. அதையுமே புரியுது. பட் பிராக்டிகலி பாசிபிளா விஜய் ஒருத்தர் வீட்டில் போய் தங்குற ஹோட்டல்ல தங்குறாருனாவே விஜய் இங்க தங்குறாருன்னா அந்த ஹோட்டல் முழுக்க முற்றுகையிட்டுருவாங்க. சேஃப்டி இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறதா ஹோட்டல்காரங்களே தரமாட்டாங்கன்னு ஒரு காரணம் சொல்றாங்க. ஒரு வீட்டுக்கு போறாரு அப்படின்றது நம்ம சொல்றோம் ஒரு மைலேஜ் கிடைக்கும் அது இதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா யோசிச்சு பார்த்தா அது வந்து பாசிபிளான விஷயமா இருக்கா என்ன? பிராக்டிகலி கொஞ்சம் சிக்கல் இருக்கு. அதெல்லாம் பாசிட்டிவ் தாங்க உங்களுக்கு. நீங்க ஒரு வீட்டில் போய் தங்குறீங்க, உங்க வீட்டை சுற்றி ஒரு 500 பேர் தூங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், வீட்டு வருது, அதெல்லாம் நியூஸ் தானேங்க. அப்படிலாம் தங்க போறது இல்லை. போங்கடான்னு சொன்ன விஜய் மாடியில் வந்து எல்லாம் கிளம்புங்க, காலையில் சந்திக்கலாம், அங்கே சந்திக்கலாம்னு சொன்னா போயிடுவோம். கொஞ்ச நேரம் நின்றுட்டு 1/2 மணி நேரத்தில் போயிடுவோன்னு வச்சுக்கோங்களேன். பட் எல்லாத்தையும் அதுதான் நான் சொல்ல வரேன். திரும்ப இதெல்லாம் இருக்கும், எல்லாத்தையுமே பாசிட்டிவாக மாத்துங்க. பாருங்க அந்த தொண்டர்களை பாருங்க, அப்படியே அந்த வீட்டு திண்ணையிலே படுத்து கிடக்குறான்ட்டு சொன்னாங்கன்னா எவ்வளவு நியூஸ் பாருங்க. நீங்க ஒரு மாநாட்டை போய் பேசி ஒரு மேடையில ஒரு பிரச்சாரத்துல வேனுக்குள்ள இருந்து பேசி வர்ற மைலேஜோட இது பயங்கரமான மைலேஜ் இல்ல. நீங்க வேணும்னு பண்ணல, நீங்க வாண்டடா இப்படி ஒன்று கிரியேட் பண்ணாதான் பிரச்சனை. உங்களுக்கு உண்மையாவே சிக்கல் இருக்கு அப்படின்னா அதை பாசிட்டிவா மாத்திக்கோங்கன்ற. பிராக்டிகலி சிக்கல் இருக்கு, கூட்டம் கூட்டிடும் போறதெல்லாம் பிரச்சனை இருக்கு. பட் ஹேண்டில் பண்ணுங்க. இனிமே அவர் வந்து தானே ஆகணும். இன்னும் இப்போ நீங்கள் ரோட் ஷோ சொல்கிறீங்க, ரோட் ஷோ போகணும், அங்கே இருக்க ஒரு கட்சி தொண்டரோட வீட்டுக்கு போகணும், கூட்டம் கூடும், இதெல்லாம் நடக்க தானே செய்யும். எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணி தானே ஆகணும். எவ்வளோ நாளைக்கு நம்ம அப்படி இருக்கிறது? அந்த பிரச்சாரத்துக்கு வந்து எங்கெங்கெல்லாம் அனுமதி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற அபிஷியலான இன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. இவங்க ஒரு சில இடங்கள் கேட்குறாங்க, அவங்க வேற சில இடங்கள் சொல்றாங்க. அது ஃபைனல் நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் அந்த பிரச்சாரத்தில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்கலாம், என்னெல்லாம் அவர் பண்ணணும்னு நம்ம நினைக்கலாம்? என்ன கேட்டான்னா நீங்கள் ரோட் ஷோ போகிறது, வண்டியில் இருந்து பேசுவது எல்லாம் மினிமம் தான். இந்த பிரச்சாரத்தில் அந்த ரோட் ஷோவை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதிக தூரம் நடக்கணும். அவர் ராகுல் காந்தியோட நம்ம யாத்திரையை பார்த்தோம்ல, அந்த யாத்திரை மாதிரி ஒரு இமேஜ் தான் ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்கும். வெறுமனே நம்ம வண்டியில் போய் நின்று பேசுறது 1 நாள் 2 நாள் பேசுவோம், அதுக்கப்புறம் அவர் அப்படிதான் அப்படி அங்கங்கே பிரச்சாரத்தில் பேசிட்டே இருக்காரு மாதிரி கடந்து போகக்கூடிய. இப்போ எடப்பாடி பார்த்தீங்கன்னா முதல் 2-3 நாள் அது எல்லாமே சர்ச்சையாக மாறிச்சு, விவாதங்களாக மாறிச்சு. அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு இயல்பான நிகழ்வாக நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம அதை பெருசாக நம்ம அதை கவனிக்கிறது இல்லை. கான்ட்ரவர்சி ஏதாச்சும் பேசினா மட்டும்தான் பார்க்குறோமே தாண்டி மற்றபடி எதுவுமே கவனிக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு இடத்தை நோக்கி நகரணும். ஸோ அப்போ அதை ஒரு ரெடிமேட் ஈவெண்ட்டாக இருந்துடக்கூடாது. ஸோ பெரும்பாலும் அதில் நடைபயணங்கள் இருக்கணும். இப்போ இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெல்டா பகுதிகளில் போகிறாரு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகளை சந்திக்கலாம். இப்போ கன்னியாகுமரி எங்கள் ஊருக்கு வராருன்னா அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. மணல் ஆலைன்னு சொல்லி அநியாயம் பண்ணிட்டு கிடக்குறாங்க. அது என்னென்னோ பிரச்சனை இருக்குது. சுற்றுச்சூழல் பிரச்சனை இருக்குது, மலையை உடச்சி கல்லை கடத்துறாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. கேரளா இருந்து குப்பைகளை கொண்டு கொட்டுறாங்க, மைனிங் இஷ்யூஸ் இருக்குது. இதற்கு எதிரான அமைப்புகள் இருக்காங்க, மக்கள் சார்ந்த அமைப்புகள் இருக்குது. அந்த அமைப்பினரை சந்திக்கணும். அது நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டா போதும். நாங்கள் இவங்க தான் அதை ரெடி பண்ணணும். அவங்கள தேடி வருவாங்கன்னு சொல்ல முடியாது, வருவாங்க. அதையும் தாண்டி விஜய் வராரு நாளைக்கு, நீங்கள் எங்கள் அமைப்புகள் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அந்த அமைப்புகளை வர வச்சு அவங்கள சந்திச்சு அந்த முழு நாள் பிரச்சாரம் முடிஞ்ச பிறகு அன்று இரவு அல்லது அன்று மாலை ஒரு இடத்துல அவங்க எல்லாம் சந்திக்கலாம், அவங்களோட பேசலாம், விவாதிக்கலாம். தமிழக வெற்றி கழகத்தினருமே நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஓவராலா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் நமக்கு தெரியும். அதை தாண்டி தொகுதிக்கு ஒரு இஷ்யூ இருக்கும், அது எல்லாமே நம்ம காதுக்கு வருமானு தெரியாது. அந்த இஷ்யூத்தை அந்த இஷ்யூ தெரிஞ்சிடும். அதை அமைப்புகளை சந்திக்கும் போது, சங்கங்களை சந்திக்கும் பொழுது அதுக்கு ஒரு உத்தரவாதத்தை, ஒரு வாக்குறுதி அவங்க கிட்ட கொடுக்கும்போது அது வாக்குகளாகவும் மாறும். ஒரு துறைமுகத்தை கொண்டு வரன்னு போறாங்க, இந்த துறைமுகம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மக்கள் போராடுறாங்கன்னா, நான் வந்து அந்த துறைமுகம் வராதுங்க நம்ம போராடுவோம்னு சொன்னா விஜய் வந்தா வரான்னு சொல்றாங்க, நம்ம ஒரு ஓட்டு போடுவோம்னு பேசுவோம். 100 பேர் பேசும்போது 10 பேர் ஓட்டு போடுவோம். ஸோ இந்த மாதிரியான நேரடியாக மக்களையும் அமைப்புகளையும் தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு வண்டியிலிருந்து வாகனத்திலிருந்து பேசுவதும் அப்படி இறங்கி கூட்டத்தை கை காமிச்சு ஒரு ரோட் ஷோ போகிறது, இப்போ ஸ்டாலின் எடப்பாடிலாம் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இம்பாக்ட் இருக்கு? நார்த்தில் பண்ற மாதிரி இங்கேயுமே குடிசைகளை துணி வச்சு மறைக்கிற கல்ச்சர் தான் பார்க்கணும். எதுக்கு? யதார்த்தத்தை பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. அதுக்கு தானே உங்களை எல்லாம் உட்கார வச்சிருக்கிறோம். ஸோ அந்த ரோட் ஷோ வேலைக்காகாது. இது வேற, மக்கள் சைடில் நின்று கூப்பாட்டு போடுற ரோட் ஷோலாம் வேலைக்காகாது. அந்த நடைபயணத்திலே பலரையும் சந்திக்கணும். இந்த வேலையெல்லாம் செய்யறது தான் ஸ்ட்ராட்டஜிஸ்டோட வேலை. அப்படி எல்லாரையும் உள்ள விட்டுற முடியாது. அதுல ப்ராப்பரா வந்து யார் யார் உள்ள வரணுங்கிற அது ஒரு பெரிய வேலை. அதெல்லாம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். எனக்கு என்னன்னா, இவருக்கு வர இமேஜ், இவருக்கு வர இம்பாக்ட் எல்லாம் தாண்டி இவர் எவ்வளவு பொறுப்பா மக்களை சந்திக்கிறார், அமைப்புகளை சந்திக்கிறார், அவங்க இஷ்யூ எவ்வளவு தூரம் ரிசீவ் பண்ணிக்கிறாரு, அதை எப்படி அந்த இஷ்யூல இவரோட ஸ்டாண்ட் என்னன்னு சொல்றாரு, அதுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்குறாருங்கிறத நான் பாக்குறேன். மேஜரா ஒரு தலைவர் பயணம் போறாரு, புதிய கட்சி தொடங்கியிருக்காரு போது எனக்கு
நம்ம மண்ணுக்கு என்ன நலன் விளைய போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதைத்தான் நான் மேஜராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த இஷ்யூ சம்பந்தமா அமைப்புகளை சந்திக்கிறது, அவங்க கிட்ட இருந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுன்ற விஷயம் சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் தான் அது. ஆனா விஜய் அவர்கள்ட்ட அதை எதிர்பார்க்கறது கொஞ்சம் அதிகபட்சமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா மதுரை மாநாட்டிலே வந்து நிறைய பிரச்சனைகள் பத்தி பேசுவார் நம்ம எதிர்பார்த்தோம். எந்த பிரச்சனையை பத்தியுமே பேசல. நிறைய விஷயங்களை சும்மா அவுட்லைன் மாதிரி சொல்லிட்டு போனாரு. நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஃபேன்ஸ் என்டர்டெயின் பண்ற இந்த ரசிகர்களை தொண்டர்களை எங்கேஜ் பண்ற ஒரு ஸ்பீச்சா மட்டும் தான் இருந்துச்சே தவிர்த்து அதை தாண்டின ஒரு கிளாரிட்டி அதுல இல்லைங்கிற விமர்சனத்தை வச்சிருந்தோம். அப்படியான விஜய் அவர்கள் கிட்ட இவ்வளவு விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருது. நியாயமான விஷயத்தை எதிர்பார்க்கிறோம். இதுவே அதிகப்படியான எதிர்பார்ப்புன்னு வந்து ஒரு ஃபீலை நமக்கே தந்துட்டாங்கன்னா என்ன சொல்றது இல்லையா? இது நியாயமான எதிர்பார்ப்பு தானே. இதை செய்யணும் தான். இதை செய்யாவிடில் இது வெறுமனே ஒரு ஒரு எல்லாரும் மாதிரியான ஒரு பிரச்சாரமா மாறிடும். அது பத்தாதுங்கிறது தான். புதிய தலைவர்கள் இன்னும் மக்களை ரொம்ப நெருக்கமா போய் சந்திக்கணும். சினிமாக்காரங்க இறங்கி வரமாட்டாங்க, களத்தில் நிற்க மாட்டாங்கிறதானே கம்ப்ளைண்ட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எதெல்லாம் நம்ம மீதான விமர்சனங்களோ அதே வந்து நம்ம பாசிட்டிவா மாற்றணும். எதெல்லாம் நமக்கான தடைகளோ அதை பாசிட்டிவா மாற்றணும். இப்போ இந்த மாநாடுக்கு அப்புறம் எவ்வளோ விமர்சனம் நம்மளே பேசியிருக்கிறோம், எல்லாருமே சொல்லியிருக்காங்க போது. ஸோ அது எல்லாத்தையும் உடைக்கணும்னா அவர் இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும். நம்ம எதிர்பார்க்கறது தெரிஞ்சா அவர் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ போன மாநாட்டுக்கு அப்புறம் அந்த மாநாட்டுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பேசல. மாநாட்டுக்கு அப்புறம் அவர் பேசலன்னு சொன்னா இதெல்லாம் சொல்லும்போது ஓகே அப்போ நம்ம இதெல்லாம் பேசணுங்கிற ஒரு மூடுக்கு வருவாங்க. அப்போ இந்த பயணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறாங்களா, அப்போ மக்கள் இதை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கும் போது அதை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம வீடியோ பார்த்துட்டு செய்யறாங்கலாம் சொல்ல வரல. இதை போல் பலரும் பேசும் பொழுது அவங்க காதுகளுக்கு செல்லும் பொழுது அல்லது பார்வைக்கு செல்லும் பொழுது ஓகே இப்படி எல்லாம் விஷயம் பண்ணனால் ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த ஐடியாலாம் இருக்குங்கிறது உண்மை. எல்லாரும் பேசும்பொழுது அந்த ஐடியா இன்னும் தீவிரமடையும். எதிர்பார்க்கலாம், அதை பண்ணுவார் தான் இருக்கு. நீங்க தினசரி எதிர்பார்க்க வேணாம். என்ன இன்னும் 8 மாசம் இருக்கு. இந்த பயணம் நீண்ட நெடிய பயணமா தான் இருக்கும். அவ்வப்பொழுது அது ஒன்று நடந்தாலே போதும். விவசாய அமைப்புகள், மீனவ அமைப்புகள், சுற்றுப்புற சூழலுக்கு ஆதரவாக இயங்கக்கூடிய அமைப்புகள், என்விரான்மெண்டல் அமைப்புகள், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஏரியாஸ் இருக்கு. பெண்கள் அமைப்புகள், சுய உதவி குழுக்கள், அவங்களுக்கான கோரிக்கைகள் இருக்கு. இளைஞர்கள் இருக்காங்க, இளைஞர் அமைப்புகள் இருக்கு, எத்தனையோ அமைப்புகள் இருக்கு இல்லையா? நலன் மண் சார்ந்தும் இருக்கு, இயக்கங்கள் இருக்கு, எவ்வளோ இருக்கு. அப்போ அவங்களெல்லாம் சந்திக்கணும். ஏன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களையும் நேரடியாக போய் சந்திச்சுட்டு இருக்க முடியாத போது அந்த அமைப்புகளும் இயக்கங்கள் தான் மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அதை நியாயமாக எதிர்பார்க்கிறோம், கண்டிப்பாக எதிர்பார்க்கிறோம். செய்யணுங்கிறது தான் கோரிக்கையெல்லாம் கிடையாது, செய்யணும். ஸோ என்னெல்லாம் செய்ய போறாரு, என்னெல்லாம் பேச போறாரு அப்படிங்கிறது நம்ம இனிமேல் தான் தெரிஞ்சுப்போம். பட் ஸ்டில் இப்போ நம்ம சொல்லியிருக்கிற விஷயங்கள்ல வந்து ஒரு பாதியோ அதுக்கு மேலே எவ்வளோ பண்றாருன்றப்ப அதுக்கான இம்பாக்ட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, பெரிய இம்பாக்ட் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் இன்னைக்கு விஜய் சுற்றுப்பயணம் இறங்கிட்டாருன்னா அதுதான் ஹார்ட் ஆஃப் தி டாபிக். டிஜிட்டல் மீடியாஸ்லேயே ஆகட்டும், அன்னைக்கு டிபேட் எல்லா சேனல்லையும் டிபேட்ஸ் ஆகட்டும், வீடுகள்லேயே ஆகட்டும், டிஸ்கஷன் விஜயா தான் இருக்க போறாரு. அதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அவர் வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை செய்யாம வெறுமனே வந்து பேசிட்டு கையை காமிச்சிட்டு போனாலும் அது இம்பாக்ட் தான். ஆனா அந்த இம்பாக்டை எவ்வளவு தூரம் பாசிட்டிவான இம்பாக்டா மாத்துறாருன்னு ஒன்று இருக்குல்ல, அது அவர் கையில இருக்குங்கிறது தான். ஸோ கண்டிப்பா இம்பாக்ட் இருக்கும். அப்ப அந்த இம்பாக்டுக்குள்ள அவர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அட்ரஸ் பண்ணும்போது, பேசும்பொழுது, இவர்கள் எல்லாம் சந்திக்கும் பொழுது அது ஒரு பெரிய விவாதமா மாறும். என்னப்பா நீங்க சொன்னீங்க விஜய் அப்படி இப்படிலாம் பாருங்க என்னென்ன பேசுறாரு பாருங்க, இதை பண்றாரு, மதுரையில இருந்து இதை சொல்றாரு, திருச்சியில இதை சொல்றாரு, கன்னியாகுமரி இதை சொல்றாருன்னு சொல்லும் பொழுது அது அவர் மீதான எதிர்பார்ப்பை வந்து பரவாயில்லையே, விஜய் ரசிகர்கள் அல்லாமலே விஜய்க்கு ஓட்டு போடலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களே ஓட்டு போட வைக்கும். இதெல்லாம் அவருக்கு தான் நலம் பயக்கும். அவருக்கு எந்த வகையிலும் இது வந்து தீமை விளைவிக்காது இல்லை. ஸோ எப்படி பார்த்தாலும் இம்பாக்ட் தான். நீங்கள் இம்பாக்டில் நீங்கள் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகவை மீறி அதிகமாக இம்பாக்டை கிரியேட் பண்ண போகிறோம். நான் இம்பாக்ட்ங்கிறது ரிசல்ட்டில் வர இம்பாக்டை சொல்ல, எலெக்ஷனுக்கு முன்னாடி சோசியலாக ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும்ல சொசைட்டியில், அந்த இம்பாக்ட் வந்து பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகிற ஒரு விவாதமாக மாற போகிற ஒரு விஜய் தான். அதற்கு இரண்டாவது படியா மாநாடுலாம் முடிஞ்சது, இரண்டாவது படி அந்த சுற்றுப்பயணத்தை எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, விஜய் தன்னோட செயல்கள் மூலமா, பேச்சின் மூலமா கிரியேட் பண்ணக்கூடிய இம்பாக்ட் ஒரு விஷயம் சொல்றீங்க. இன்னொன்று அவருக்கு இந்த நெருக்கடிகள் கொடுக்குறாங்கன்ற விஷயம் இருக்குல்ல, அது வந்து அப்போ விஜய் பார்த்து பயப்படுறாங்களா? இப்போ விஜய் எதுக்கு ஒருத்தனை ரொம்ப வந்து கார்னர் பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு ஒரு அபிப்பிராயம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு அந்த ஆங்கிள் இருந்து ஒரு இம்பாக்ட் வர வாய்ப்பு இருக்கா விஜய்? அவ்வளவு தூரம் உங்களுக்கு கார்னர் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, அப்படி வந்து அவரை எங்களை தொடர்ந்து டிவிகே சைட்லேருந்து பல குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காங்க. மதுரை மாநாட்டுக்கு வந்து எங்களுக்கு வேன் கொடுக்கல, வண்டி கொடுக்கல, ஹோட்டல் கொடுக்கல, போக முடியல, தங்க முடியல, ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு, மாநாடே நடத்தக்கூடாதுலாம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இல்லை, அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் வருது, ஆனால் அது ஒரு எல்லா மக்களுக்கும் அதை ரிசீவ் பண்ணுற மாதிரி தெரியல. நீங்கள் பொதுத்தளத்தில் பாருங்க, இந்த மாதிரிலாம் திமுக வந்து தாவைக்காக குடைச்சல் கொடுக்குறாங்க, சங்கடங்கள் கொடுக்குறாங்க, ஒரு டிஸ்கஷன் கிரியேட் ஆகல பாருங்க. இந்த கம்ப்ளைண்ட் அவங்க மட்டும்தான் சொல்கிறாங்க. அதனால அது உண்மையாகவே ஒரு பெரிய கம்ப்ளைண்டா மாதிரி, உண்மையாகவே திமுக அப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஆகல. இன்னொன்று அவ்வளவு பேசிக்கான விஷயங்கள் தான் நடக்குது. நீங்க ரொம்ப அப்படியே இவங்களை எங்க விடாம தடுக்கிற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. இன்னொன்று தமிழக அரசியல் அவ்வளவு மோசமான சூழல் கிடையாதுங்க. அதிமுக ஆட்சி இருந்தாலும் அது அவருக்கான விஷயங்கள் நடக்க தான் செய்யும். நீங்க இப்போ
இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ரொம்ப சிம்பிளா ஸ்டாலினோ உதயநிதியோ இல்லை விஜய் அந்த இடத்துல போகக்கூடாது பண்ணுங்கன்ட்டு சொல்ல போகிறாங்களா என்ன? யதார்த்தமாக யோசிங்களேன். நீங்கள் ஸ்டாலின் உதயநிதி கூட விட்டுருங்க, இன்னைக்கு எடப்பாடி இருக்கிறாங்கன்னு முதலமைச்சர் இருக்கிற வச்சுக்கோங்க, எடப்பாடி அப்படி யோசிப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. சில விஷயம் மீறி நடக்கும். முதலமைச்சர் ஃபோன் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லை, இல்லை துணை முதலமைச்சர் ஃபோன் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லை. சும்மா மாவட்ட செயலாளரை ஒன்றை போட்டுப்போம் போகிறவளே தூக்குறா அப்படின்றான். இதெல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியாது. போஸ்ட் விட்டுவாங்க, இது ரொம்ப எதிர்வினையாற்றுவாங்க, ஏதாவது லோக்கல் ஸ்டேஷனில் போய் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இதெல்லாம் களத்தில் இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் வரணும். ரொம்ப வாண்டடாக போயிட்டு திமுக அதிமுகலாம் போயிட்டு விஜய்க்கு எதிராக இயங்குறாங்க அப்படிங்கிறத நான் இருக்கும், ஒரு மினிமம் இருக்கும். அது கூட இல்லாமல் எப்படி நீங்கள் ஒரு படம் ரிலீஸ் பண்ணாலே உங்கள் படத்தை பார்க்காமலே ஒரு மினிமம் ஆட்கள் நெகட்டிவ் விமர்சனம் பண்ணுறாங்கல்ல இல்லையா? நீங்கள் ஒரு பொது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய முகம், நீங்கள் புதுசாக அரசியல் தலைவராக மாதிரி இருக்குங்கும் போது அது சார்ந்து இருக்கவங்களுக்கு ஒரு மினிமம் டிஸ்டர்பன்ஸ் இருக்க தானே செய்யும். அப்போ அது நேரடியாகவோ மறைமுகமாக ஏதாவது ஒன்று பண்ண நினைப்பாங்கிறது அந்த யதார்த்தத்தையும் புரிஞ்சுக்கிறோம். இப்போ உலகம் சுட்டு வாலிபன் படத்தோட ரிலீஸ்க்கெல்லாம் போஸ்டர் விட்டா இல்லையா? அது அந்த காலத்தில். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு விஜய்க்கு அங்கங்கே நிகழ்ந்திருக்கு, கமலுக்கு நிகழ்ந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி தான் வராங்க. கமல் சினிமாலே அவர் ஏகப்பட்ட தடைகளை அரசியல் ஒரு பக்கம், அவரெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. பாருங்க ஐயா, அவரை மாதிரி தொடர்ந்து இயங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க நம்ம தலைவரை. இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. இதனால ஒரு இது அப்படியே பாசிட்டிவா மாறணும்னா இஷ்யூவா உங்களுக்கு பெருசா கன்வெர்ட் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெருசு விஜய் ஒரு கூட்டத்தில் சந்திக்கும் பொழுது ஒரு 10 திமுக உள்ள பூந்து தொண்டர்களை அடிச்சுட்டான். இது மாதிரிலாம் நீங்க பண்ணீங்க வச்சுக்கோங்க, இஷ்யூவா நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய இஷ்யூ தான் நீங்க அந்த மாதிரி இம்பாக்டை தரும். மற்றபடி இதெல்லாம் பின்னணி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மக்களுக்கு தெரியாதுல்ல. சொல்றாங்க பண்றாங்க போல இருக்கு, அவ்வளவுதான். எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு தெரியல, இப்படி இந்த அளவுக்கு தான் இருக்கும். அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவ் இம்பாக்டா இவருக்கு மாறாது. அந்த மாதிரி இஷ்யூ நடக்குது. மேடையை தகர்ப்பது, போய் ஏறி அடிப்பது, நடுவெல்லாம். அதாவது 10 வருஷம் திமுக ஆட்சி இல்லாம இருந்த காலகட்டத்தில் தான் சீமான் பேசிட்டு திமுக ஆட்சி புதுசுல முதல் 1 மாசம் 2 மாசத்துலயே எங்கேயும் ஒரு மேடையில சீமான் இல்ல, நாம் தமிழர் கட்சி மேடையில யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருந்தாப்ல பயங்கரமா திமுக எடுத்து டப்புன்னு ஒரு ஆள் ஏறி அடிச்சிட்டாப்ல. திமுக ஆளு ஒரு ஆள் தான் தனியா ஆட்சியில் இருந்தாங்க. இந்த மாதிரி சம்பவங்களும் நடக்கும். நீங்க உண்மையாவே நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குங்க. பட் அந்த விஷயத்த ஸ்டாலின் ஃபோன் பண்ணி அந்த ஆளு போய் அடிச்சாரா? கிடையாது. அது அந்த மனிதனின் உணர்வு. அந்த பக்கம் கிராஸ் பண்ணிருப்பாரு, ஏய் இவ்வளவு நாள் திட்டினா ஆட்சி திட்டுறா யார் ஆடுறான் இருப்பாப்ல. அது ஒரு தொண்டனின் உணர்வு. அது விஜய் ரசிகனுக்கும் இருக்கும், விஜய் தொண்டனுக்கும் இருக்கும் இல்லையா? இது சமூகம் அப்படித்தானே இயங்கும். நம்ம யதார்த்தத்தை பேசுவோம். ரொம்ப ரொம்ப ஜேர்னலிஸ்டா பேசுறாங்களாப்பா இவங்க அப்படிங்கிற மாதிரி பேசாம யதார்த்தத்தை பேசுவோம். இப்படித்தானே சமூகம் இயங்குது. அப்ப இவ்வளவு சிக்கல்களுக்கு நடுவுல தான் நம்ம அரசியல் செய்யணும், சினிமால நடிக்கணும். நாமளே இயங்குறதுலே சிக்கல் இருக்குல்ல. நமக்கே இருக்கும்போது அவங்களுக்கு இருக்காதா? ஸோ எல்லாருக்குமே இருக்கு. மாறலாம். அது ஒரு இஷ்யூவா மாறும். அது தொடர்கதையாக மாறும் பொழுது இதே தொடர்ந்து எல்லா இடத்தையும் அவர் குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் ஒரு வேல்யூவான ஏரியா, அங்கே கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. நாளைக்கு பொதுவான ஒரு இடத்துல போய் கேட்டாலும் கொடுக்கலன்னா அது ஒரு இஷ்யூவா மாறும். அப்போ இவர்களுடைய கொடுக்கக்கூடிய அழுத்தம் உண்மையா இருக்கிற பட்சத்துல, அந்த அழுத்தத்துடைய வீரியம் அதிகமா இருக்கிற பட்சத்துல அது விஜய்க்கு பாசிட்டிவா மாறும். அதை தாண்டி ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ் இருக்கா? நான் கிரௌட் ஹேண்டில் பண்றது, பொது இடத்துக்கு போறாரு அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குமா? இல்ல அது போலீஸ் இருப்பாங்க கண்டிப்பா. விஜய் வராரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு தக்க பாதுகாப்பு இருக்கும், கூடுதல் பாதுகாப்பு இருக்கும். அவருக்கு நேரடியாக ஒன்றும் பெரிய பாதிப்பு இருந்துட போறது இல்லை. வரக்கூடிய கூட்டம் அதிகமாயிடும். இப்போ யூஸ்வலா போற லீடர்ஸ்க்கு வரக்கூடிய கூட்டமே நம்ம பெரிய கூட்டத்தை பார்க்குறோம். விஜய் வரும்போது இன்னும் பெருங்கூட்டம் வரும். அது ஒரு ரசிக மனநிலை இல்லையா? நீங்க என்ன சொன்னாலும் அது இன்னைக்கு தேதிக்கு அது ரசிக மனநிலை தான். அந்த ரசிகன் தொண்டனாக மாதிரி அவன் பொலிட்டிசைஸ்ட் ஆகிறதுக்கு காலம் பிடிக்கும். சில பேருக்கெல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் பொலிட்டிசைஸ்ட் ஆகாம கூட இருப்பான். ஏன்னா பொலிட்டிசைஸ்ட் ஆகிற ஒரு பக்கம் ஆயா வயசாக போயிட்டே இருப்பான், பொலிட்டிசைஸ்ட் ஆகாதவெல்லாம் உள்ள வந்துட்டே இருப்பான். அதனால அது எப்போ அப்படியே இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த ஏரியா தான் கொஞ்சம் சிக்கல் இருக்கும். அந்த கூட்டத்தில் அசம்பாவிதங்கள் ஏதாவது நடந்துடலாம், காயங்கள் ஏற்படலாம். ஸோ அதை கொஞ்சம் இப்போ அங்கேயே கூட்டம் தள்ளுமுள்ள ஆயிடுச்சுன்னா அங்கே போலீஸ் லைட்டாக எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணுவாங்க, சம்திங் அவங்க ஹேண்டில் பண்ணும்போது அது அப்படியே திமுக எதிராக திருப்பப்படும். போலீஸ் பாருங்க விஜய் தொண்டர்கள் அடிக்கிறாங்கன்ட்டு ஒன்று வரும். இந்த சிறப்புகள் நிகழ தான் வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, அப்படி போயிட்டு அவ்வளோ கூட்டத்தில் போயிட்டு முண்டி அடிச்சுட்டு போயிட்டு உயிரை மாய்த்து கொள்ளாதீர்கள். காயங்களை உடலுக்கு ஊறு விளைவிக்கிற, நான் எனக்கு இயல்பாகவே உடலுக்கு ஊறு விளைவிக்கிற அந்த வேலையை செய்ய மாட்டேன் இல்லையா? அது மாதிரி அட்வைஸை நம்ம சொல்லுவோம். நம்ம உடலுக்கு ஊறு விளைவிக்கிற மாதிரி போய் கூட்டத்தில் போய் முண்டி அடிக்காதீங்கன்னு தான் சொல்லுவோம். பொறுமையாக நின்று பாருங்க, வீட்டு மொட்டை மேலே நின்று பாருங்க, கொஞ்சம் தூரமாக தள்ளி நின்று பாருங்க. இன்னொன்று என்னன்னா, விஜய் பெரிய முகம், முதல் முறையாக வராரு களத்தில் அப்படிங்கும்போது அவரை பார்க்கறதுக்கே பெரிய கூட்டம் வரும். அது ஓட்டமாக மாறுமா மாறாதாங்கிறது 2வது பட்சம், அவர் பேசக்கூடிய விஷயத்தை பொறுத்து இருக்கு.
அவரை பார்க்கறதுக்கே பெரிய crowd வரும். இப்போ நம்ம ஏன் மற்ற பொலிட்டிஷியன்ஸ்லாம் இப்போ நம்ம எடப்பாடி அவர்களை பார்த்துருக்குறோம், ஸ்டாலின் அவர்களை பார்த்துருக்கோம், கலைஞர் பார்த்துருக்கோம், எல்லாருமே பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம பார்க்காத ஒரு தலைவர் வந்தால் நான் முதல் முறையாக ஜெயலலிதா அவர்களை பார்க்கும்போது நான் அப்படி தான் போய் நின்னேன். இன்னும் பார்த்ததே இல்லை அது வரைக்கும். ஸோ இன்னொன்று அப்படி இருக்கும்போது விஜய் ஒரு சினிமா முகம், அப்போ அதுக்காகவே முண்டி அடிச்சுட்டு போவான். ஸோ அந்த ஏரியா தான் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அதை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். இப்போ அதுக்காக தொண்டர்கள் குறைவாக வரும்னு சொல்லவும் முடியாது. ஸோ அதை தான் பார்க்கணும். ஓகே. இப்போ முதற்கட்டமாக திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் தான் வந்து போகிறதா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 100 நாள் கிட்ட தொடர்ந்து போக போகிறான்றாங்க, தமிழ்நாடு முழுக்க போக போகிறான்றாங்க. அது அது ஏதாவது இன்சைட் இன்ஃபர்மேஷன் எதாவது இருக்குதா, என்னென்ன பிளான் இருக்குன்னு? இன்சைட் இன்ஃபர்மேஷன் பற்றி எதுவும் கேட்கல இது வரைக்கும், தகவலும் வரல. எனக்கு தெரியல நிஜமாவே அது இன்சைடாக என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் தமிழ்நாடு முழுக்க போவார்னு எதிர்பார்க்கலாமா? தமிழ்நாடு முழுக்க போவார்னு எதிர்பார்க்கலாம். ஓகே. நீங்கள் நான் ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் சந்திச்சுட்டு வர முடியாது இல்லையா? அதனால தான் அவர் அதிகமாக ஒரு நாளைக்கு 3 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணுறாங்க, 3 தொகுதி கவர் பண்ணுறாங்க, சம்திங் ஏதோ 3 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணுறாங்க ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்ன கேட்டால் அப்படி வேகமாக கவர் பண்ண வேண்டியதில்லை. அப்படி வேகமாக கவர் பண்ணும்போது இந்த எலெக்ஷன் நெருங்கும்போது பிரச்சாரத்துக்கு ரொம்ப வேகமாக எல்லா பாயிண்ட்லையும் பேசணுங்கிறதுக்காகவே தலைவர்கள் வேகமாக போவாங்க. நான் கூட இருந்து பார்த்துருக்குறேன். வேகமாக சரசரன்னு போவாங்க. அது ஒன்றும் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணாது. இவர் ரொம்ப பொறுமையாக, இன்னும் 8 மாதம் இருக்குன்னா ரொம்ப பொறுமையாக இந்த பிரச்சாரத்தை எலெக்ஷன் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ பொறுமையாகவே சந்திக்கலாம். ரொம்ப மினிமமான இடத்த சூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட இடங்கள் போய் பார்க்காம 3 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணுறேன், 2 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணுறலாம் இல்லாமல் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயே 5 தொகுதியிலேருந்து 6 தொகுதி வரைக்கும் வரும். ஒரு 20 தொகுதி 18 தொகுதியெல்லாம் ஒரு நாளைக்கு போய் பார்க்குறதுங்கிறது ரொம்ப எத்தனை பாயிண்ட் போக முடியும்? ஒரு தொகுதியில் ஒரு இடத்துல தான் பேச முடியும். ஸோ அது என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு இருக்குல்ல. ஸோ அதை குறைவாக வச்சுக்கிட்டு போகிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் ஒரு இப்போ 234 தொகுதி, ஒரு நாளைக்கு ஒரு தொகுதினா 230 நாட்கள், ஒரு நாளைக்கு 2 தொகுதி வச்சாலே முடிச்சிடலாம். நாட்களை வச்சு ஒரு உத்தேசமாக சொல்கிறேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 தொகுதின்ற மாதிரி தான் ரஃபா பிளான் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. பட் எதுவுமே உறுதியான தகவல் இல்லை. திடீர்னு ஒரு நியூஸ் 3 டிஸ்ட்ரிக்ட் ஒரு நாள் கவர் பண்ணுறாருங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு, பார்த்தேன். ஸோ என்ன அதான் இன்சைட் எனக்கு என்ன பிளான்னு தெரியல. தகவல் வந்துச்சுன்னா அடுத்த இன்டர்வியூல சொல்றேன். அதுக்கு முன்னாடி அவங்க பயணத்தை ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ், கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.